பிளந்து வந்து அப்படியே தன்னுடைய சூலாயத்தால் யமனையே கொன்னுடுறாரு. அப்போ எட்டி பிடிக்கிற தூரம் தானே உள்ளே போய் இறைவன் இருக்கார், சிவபெருமான் அப்படின்னு இருப்போம். அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். குருநாதர் குருநாதர் தானே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதில் வாரியார் சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, பக்தியை உறுதியாக வச்சுக்கணுறாரு. பக்தியில் 2 பேர் இருக்கின்றார். ஒன்று குரங்கு பக்தி, 2வது உடும்பு பக்தி. நம்மளாம் உடும்பு பக்தி வைக்கணும் அப்படின்றாரு. குரங்கு பக்தினா என்னன்னா, குரங்கு பாருங்கள், மரத்துக்கு மரம் தாவர மாதிரி இன்றைக்கி ஒரு சாமி கும்பிடுவாங்க, நாளைக்கு ஒருத்தர் போயிட்டு அந்த கோயிலுக்கு நான் போனேன், நல்லா இருக்குது, போன உடனே வரம் கிடைக்குதுன்னா டப்புன்னு இந்த சாமி விட்டு அந்த சாமிக்கு போவாங்க. இப்படியே அங்கேருந்து வேற ஒருத்தர் சொன்னால் மாறிக்கிட்டு தாவிக்கிட்டே போவாங்க. அது பக்தி இல்லை, உடும்பு பக்தி. ஒன்று பெருமாளையோ இல்லை சிவபெருமானையோ இல்லை முருகனையோ எந்த சாமி பிடிச்சாலும் உடும்பு மாதிரி அவங்களே பிடிச்சிடணும். அப்போ எப்படி மார்க்கண்டேயன் உறுதியாக பிடிச்சாலும் அந்த யானை உறுதியாக நம்பிச்சோ எப்படி இறைவன் வந்தாங்களோ அந்த மாதிரி வருவாங்க. அதனால் நமக்கு உடும்பு பக்தியோடு எல்லாம் பக்தி செலுத்துவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம அடுத்த ஜெனரேஷனை நம்ம தான் வழிகாட்டணும். பக்தி மார்க்கத்தில் அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு பக்தியை கொடுக்கணும், அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இப்படி பக்தி கதைகள்லாம் சொல்லி அவங்கள ஆன்மீகத்துக்கு கொண்டு வாங்க. நம்ம வீடு நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும். ஓம் நம சிவாய நம சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நம. ஓம் நமோ நாராயணாய நம. ஓம் நமோ நாராயணாய நமக.